Hello friends, welcome to my channel. இன்னைக்கு salmon fish fry எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த salmon fish fry வந்து ஜெனரலாவே omega 3 fatty acids நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம இது வந்து rich in protein as well. இதுல வந்து இன்னும் விட்டமின் B அப்புறம் நமக்கு தேவையான essential oils எல்லாமே இருக்கு. அதெல்லாம் முக்கியம் இல்லை. salmon fish fry ரொம்பவே ஃபேவரட்டான டேஸ்டியான டெலிஷியஸான டிஷ். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ½ டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ½ டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்துகிட்டு இருக்கேன், அதாவது ஃபெனல் சீட்ஸ், அது பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஜஸ்ட் ½ டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், அப்புறம் ½ டேபிள் ஸ்பூன் cumin சீட்ஸோட பவுடர், அதாவது ஜீரா பவுடர். அது இல்லாமல் ஒரே ஒரு லெமனை வந்து ஸ்க்வீஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற ஆயில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பவுடர்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணிடலாம். அதுக்கப்புறமேல ஒரு சால்மனோட ஃபிஷ்ஷோட பீசஸை எடுத்து டிப் பண்ணி ஃப்ரை பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த சால்மன் ஃபிஷ்ஷை வந்து நல்லா மேரினேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பீஸையும் டிப் பண்ணி அந்த மிக்சரில் வந்து நான் நல்லா மேரினேட் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில் இதை வந்து நான் ஜஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றிக்க போகிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சால்மன் ஃபிஷ்ஷில் வந்து உங்களுக்கு முள் அவ்வளோவா இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் அதை தாராளமாக கொடுக்கலாம். இது மாதிரி இப்போ ஒரு சால்மன் ஃபிஷ்ஷை நம்ம அதில் டிப் பண்ணி பார்த்து எடுத்துடலாம். இது உடையாமல் இருக்கணும். அதுக்காக நான் வந்து ஒரு சின்ன ஃபோக்கும் ஒரு ஸ்பூனும் யூஸ் பண்ணி நான் அதை எடுத்து போட போகிறேன். ஸோ இது போட்ட உடனே நல்ல ஒரு ஃப்ளேவர், அதுவும் அந்த நம்ம ஆட் பண்ண அந்த சோம்பு, அப்புறமேல cumin சீட்ஸ், ஜீரா பவுடர், மற்ற எல்லாமே அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாமே போட்டது நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்திருக்கு. இது ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு பக்கத்து வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறது. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட 30 days ஆச்சு இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி. பிரில்லியன்ட் ரெஸ்பான்சஸ், எல்லார்ட்டேருந்து நிறைய பாசிட்டிவ் ரெஸ்பான்சஸ் வந்துருந்தது. நிறைய விஷ் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபர்ஸ்ட் 60 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பெரிய தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து கன்ஸ்ட்ரக்டிவான ஃபீட்பேக்கும் கொடுத்துருந்தீங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிவிடுவோம் டெஃபினட்டாக, இன்னும் அப்கமிங் வீடியோஸ் எல்லாத்துலேயுமே. ஜென்ரலாகவே வந்து நான் குக் பண்ணும்போது இந்த மாதிரி பேக்ரவுண்டில் ஏதாவது மியூசிக் போட்டுட்டு கேட்டுகிட்டே நான் குக் பண்ணுவேன். ஸோ தட் நம்ம தனியாக குக் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு பேர்டன் கண்டிப்பாக இருக்காது. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் ஜென்ரலாக ஏதாவது ஒரு அந்த பர்டிகுலர் டைமுக்கு ஏதாவது ஒரு ஃபேவரட்டான சாங்ஸ் வந்து ஹிட்டாக இருந்தது அப்படின்னா அதை நான் ப்ளே பண்ணிவிடுவேன். இந்த சால்மன் ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் அதாவது வந்து பிஸ்கெட் மாதிரி இருக்கும். ஸோ குயிக்காக வந்துட்டு அது உடஞ்சி போயிடும். அதனால வந்து ஒரு 1 hour நீங்கள் வந்து இந்த மேரினேட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த மசாலாவில் இருக்கிற ஃப்ளேவர் எல்லாமே வந்து நல்லா அதில் வந்துட்டு அந்த ஃபிஷ்ஷில் வந்துட்டு இறங்கிடும். இன்னும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபிஷ் ஃப்ரை நீங்கள் ஜென்ரலாக பண்ணும்போது கொஞ்சம் ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து பேன் ஹீட் ஆனால் போதும். அதுக்கப்புறமேல நீங்கள் வந்து சிம்மில் வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு இந்த ஃபிஷ்ஷு உள்ளார இருக்கிற அந்த ஃப்ளஷ் எல்லாமே நல்லா வெந்துடும். இது வந்துட்டு சால்மன் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி எல்லா சைட்ஸும் நீங்கள் வந்துட்டு டேர்ன் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்துட்டு எல்லா சைட்ஸும் நல்லா ஈவனாக குக் ஆகும். ஸோ நான் வந்து அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஃபோக் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். பெரிய இந்த கரண்டியெல்லாம் நான் யூஸ் பண்ணாமல் சின்ன ஃபோக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது டக்குன்னு இது வந்துட்டு அது உடஞ்சிரும். அந்தளவுக்கு தான் வந்துட்டு இது பிஸ்கெட்ஸ் மாதிரி தான் இருக்கும். குழந்தைங்கள்லாம் சாப்பிடும்போது இது எப்படின்னா ஒரு பன்னீர் சாப்பிடும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஜென்ரலாகவே இதுக்குள்ள வந்துட்டு முள் இருக்காது. ஸோ நீங்கள் தைரியமாக கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபிஷ் வந்து omega 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்குது இதில். எசென்ஷியல், அது ரொம்ப எசென்ஷியல் ஆக்சுவலாக.
ஜென்ரலாகவே அது வந்துட்டு நம்மளோட பாடி வந்து அது ஜென்ரலாக அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது அந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸை. ஸோ இந்த மாதிரி டயட்டில் தான் வந்துட்டு நீங்கள் அதை எடுத்துக்கவே முடியும். அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு ஹை சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன், அப்புறம் விட்டமின் பி நிறைய இருக்குது, தாராளமாக சாப்பிட்லாம். இதோ அட்டகாசமான சால்மன் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வியூஸை எங்கள் கமெண்ட் செக்ஷனில் என்ட்ரு பண்ணுங்கள். ஸ்டே ஃபிட் அண்ட் ஹெல்தி.